தர்மஜே தர்மச்சாரிணி. நல்ல குலத்தில் பிறந்தவழி. நல்ல குலத்தில் பிறந்த பொண்ணுக்கு வேறு விதமாக எண்ணம் தோணாது. நிறைய பேருக்கு தர்மம் தெரியும். தர்மம் யாருக்கு தான் தெரியாது? எல்லாருக்கும் தான் தெரியும். அண்ணாவே சொல்லுவாள், வேதாந்தம் தர்மம் எல்லாருக்குமே தெரியும். பிச்சைக்காரன் கூட பாடுவான், காயனே இது பொய்யடா காலனாதான் மெய்யடா. அதனால் காயம் பொய் காலனாதான் பைசா போடுக்கணும். பிச்சைக்காரன் கூட வேதாந்த பாட்டு பாடினா வரான். வேதாந்த பாட்டு எல்லாரும் பாடுவா. அனுபவத்துலனா வேதாந்தம். நார்த் இந்தியாவுக்கு போனால் அந்த போனவாளை தூக்கிட்டு போவா சில பேர். அவன் என்ன சொல்லிட்டு போவான், ராம் நாம் சத்யஹி ராம் நாம் சத்யஹி ராம் நாம். ராமன் சொன்னதான் ராமநாமன் தான் சத்தியம், பாக்கி இன்னும் கூட வராது அப்படி சொல்லிட்டு போனால் கூட அந்த தூக்குறவாலாம் நினச்சி போனான். இது மாதிரி டெய்லி ஒரு 10 சவாரி கிடைச்சா தேவையில்லை நினச்சின்னு போவாளே தவிர இது மாதிரி நம்மளையும் தூக்கி போகிறாளேன்னு ஞானம் வராது. அப்போ அந்த வேதாந்தமோ தர்மமோ தெரிஞ்சிக்கிறது முக்கியம் இல்லை, செய்யறது முக்கியம். இப்போ எல்லா மாமிக்கு தான் தெரியும். காலம்பரம் 4-5 மணிக்கு எழுந்து சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்து வாசத்தை வச்சு கோலம் போட்டு தீபம் ஏற்றணும்னு எந்த மாமி செய்கிறா? அதுக்குன்னு ஒரு ஆளை போட்டு செய்ய சொல்லியிருக்கோம். அதனால் தர்மஜே தர்மச்சாரிணி, தர்மத்தை செய்யணும். அது பாம்பே மாதிரி இருக்கிற இடத்துல செய்யவே வேண்டாம். ஏன்னா வாசத்தை வச்சு கோலம் போடுறதுன்னு ஒன்றும் இல்லை. ஒரு ஸ்டிக்கர் ஒன்று இருக்குது, அதை ஒட்டினா போகணும். ஒரு 5-6 வருஷத்துக்கு அது பிஞ்சு வர வழியாக அப்படியே இருக்கும் கோலம் போட்ட மாதிரி. அப்படி இல்லாமல் அது ஓரளவாக அந்த தர்மத்தை செய்யணும். ஸ்ருணு ஜானகியே நேதம் கிரமேணாப்யாகதம் மம சதுர்தசகி வருஷாணி வஸ்தவ்யம் தண்டகே மஜாம் त्वया भरतशत्रुघ्नौ द्रष्टव्यौ च विशेषतः भ्रातृपुत्रसमौ. நான் ஒரு 14 வருஷம் நான் சொல்கிறது முறை 14 வருஷம் நான் காட்டில் போய் கஷ்டப்படணும் அப்படிலாம் சொல்லாமல் சதுர்தசகி வருஷாணி அந்த ஹீ சு இதெல்லாம் பாதபூரணார்த்தம்னு சொல்லுவாளே தவிர மகாகவிகள் சொல்லக்கூடிய ஒரு சு கூட அது ஸ்பெஷல் அர்த்தத்தை கொடுத்தோம். சதுர்தசகி வருஷாணி ஒரு 14 வருஷம் நான் காட்டுக்கு போயிட்டு வந்துடுவேன். அது வரையும் நீங்கள் எது என்று சொல்ல. சீதை கேட்டால், காட்டுக்கு போகிறது உங்களுக்கு இன்றைக்கி தான் தெரியுமா? எனக்கு அன்றைக்கே தெரியும். நான் பேக் பண்ணி ரெடி ஆகிட்டேன். நீங்கள் தான் ரெடி ஆகணும், ரெடி ஆகிட்டு வாங்குவோம். நான் எடுத்து வரேன். எனக்கே இப்போ தான் அப்பா சொல்லி தெரியும், உனக்கு எப்படி தெரியும்? அப்போ சீதாதேவி சொன்னால், நான் சின்ன வயசில் ஒரு ஜோசியத்தை பார்த்தேன், கை காமிச்சேன். அப்போ ஜோசியர் சொன்னார், உனக்கு கல்யாணம் ஆகி பட்டாபிடைக்கு முன்னாடி ஆற்றுக்காரரோட காட்டுக்கு போவேன்னு சொல்லியிருக்கார். அதனால் நீங்கள் பிதுவாக்கிய பரிபாலனத்துக்காக காட்டுக்கு போங்கோ. நான் சத்தியவாக் பவது த்விஜா, ஜோசியர் வாக்கு பரிபாலனத்துக்காக நான் காட்டுக்கு வரேன். ஏன்னா எங்கள் ஊரில் அந்த ஜோசியர் சொல்லி யாருக்கும் பழிக்கவே இல்லை. இப்போ நான் உங்களோட போனேன்னா அப்புறம் சீதைக்கே ஜோசியம் பார்த்த ஜோசியர்னு போட்டுப்பாரு. அதனால் அவர் அந்த பிராமண வாக்கே சத்தியமாகட்டும், சத்தியவாக் பவது த்விஜா. இப்படி சொன்ன உடனே ராமன் நினச்சிருந்தார், சீதைக்கு காடுனா என்னன்னு தெரியல. ஏன்னா ராமருக்கு எல்லாமே தெரியும். காடுனா என்ன, ராட்சசால்னா என்ன, எல்லாம் பாலகாண்டத்துலேயே ஒரு அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டார் விஸ்வாமித்திரர். பின்னாடி என்னென்னா ராமரை செய்ய போகிறாரோ அதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்டு பாலகாண்டத்துலேயே ஆயிடுச்சு. அதனால் அம்மா காடுனா நம்ம தோட்டம் மாதிரி செடி மரங்கள்லாம் அழகாக ட்ரீம் பண்ணி இருக்கும். குயில் கூன்னு குயில் கோவும், மயில் டான்ஸ் ஆடும் அப்படிலாம் நினச்சிக்காதம்மா. நதி நினையனா சர்வே நதி குட்டிலகாமினா மார்க்கம் பந்தானமாவிருத்திய. நதியிலே அப்படி படுத்துட்டு இருக்கக்கூடிய பெரிய பெரிய பாம்புகள்லாம் நதிகள் மாதிரி வளைஞ்சி போகக்கூடிய பாம்பெல்லாம் நடு வழியில் படம் எடுத்துன்னு அங்கங்கே நிற்கும். நீ பயந்து போயிடுவ. அது மாத்திரம் இல்லை, துஷ்ட மிருகங்கள்லாம் வரும், பெரிய பெரிய காட்டாரெல்லாம் வரும். நீஞ்சிலாம் போகிறதுலாம் உனக்கு ஸ்திரீகளாக இருக்கிறவங்களுக்கு சிரமம். அது மாதிரி காட்டு சாப்பாடு, காட்டில் உள்ள வெயில், காட்டில் உள்ள குளிர், காட்டு மழை எல்லாமே கொஞ்சம் ஓவராக. நம்ம நாட்டு வெயிலே நமக்கு தாங்கலை. அப்போ காட்டில் உள்ள வெயிலும் காட்டில் இருக்கிற மழை எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். திட்டாணி கடுக்காணி ஒரே மாதிரி ஜலம் கிடைக்காது. ஒரே மாதிரி இப்போ எல்லாரும் ஒரு அக்வா கார்டன் போட்டு ஒரே மாதிரி தண்ணியை குடிச்சுட்டு காப்பாங்க, அதெல்லாம் கிடைக்காது. இதை குடிச்சவா கடைசியில் எங்கேயா வெளியில் போய் ஒரு ஜலத்தை சாப்பிட்டான்னா 10 நாள் ஜலத்தோடம் பிடிச்சிட்டு நிற்பார். நம்ம பாகவதர் மாதிரி பூமியிலேருந்து ஜலத்தை குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா உத்திருத்தாபி ரத்பிகி, பூமியிலே இருக்கிற ஜலத்தை குடித்தாதான் உத்தமன்னு சொல்லியிருக்கு வேதம் சொல்கிறோம். அப்போ
இப்படி அக்வா கார்டு சாப்பிட்டா வேறு இடத்துல சாப்பிடவே முடியாது. அப்படி முடிஞ்சானா அவள் திருப்பி அக்வா கார்டு மாதிரி ஏதாவது இருக்கான்னு தேடின்னு போகணும், இல்லை நீங்கள் வச்சியும் திண்டாடணும். நாங்களாம் சின்ன வயசுலேயே எல்லா இடத்தையும் குடிச்சு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு, உனக்கு அது அவ்வளோ அபியாசம் கிடையாது என்று பல விஷயங்களை சொல்லி சீதே துக்கமதோபனம் பாலே துக்கமதோபனம்னு சீதைகிட்ட சொல்ல உடனே சீதாதேவி சொன்னால், நீங்கள் காட்டில் கஷ்டப்படும் பொழுது நீங்கள் அங்கே வந்து புலிசிங்கம் உருமலை கேட்டுட்டு தூங்கும்பொழுது நாங்கள் வீணா கேட்டு தூங்குறதா எனக்கு சுகம். நீங்கள் காட்டில் பஞ்சபட்ச பரமான் நீங்கள் வந்து காட்டில் காய்கிழங்க சாப்பிடும்போது நான் பஞ்சபட்ச பரமானம் சாப்பிட்றதா எனக்கு சுகம். நீங்கள் காட்டில் கட்டாந்தரையில் படுத்துட்டு இருக்கும்பொழுது நான் இங்கே மெத்த தூங்குறது எனக்கு சுகம் கிடையாது. எப்படி இருந்தாலும் உங்கள் கூட நான் வருவேன். யாரை மாதிரி நான் அவருக்கு ஒரு ரோல் மாடல் வச்சுக்கிறாளே, சுமத்சேன சுதம் வீரம் சத்யவந்த மனோவிரதா சாவித்ரீமிவ மாம் வித்தி பரமாத்மவசவர்த்தினி. பிதர்தேவோபவ மாததேவோபவங்கிற மாதிரி மனைவிக்கு என்ன சொல்லிட்டுனா கணவன் சொன்னதை கேட்கணும்னு சொல்லியிருக்கு. ஆத்துக்கார சொன்னதை எல்லாத்தையும் கேட்கணும்னா சொன்னதை எல்லாத்தையும் கேட்டுருக்க முடியாது. சில சமயம் ஆத்துக்கார சொன்னதை மீறி தான் பண்ணினான். யார்? சாவித்ரி. சத்தியவான் சொன்னான் காட்டுக்கு வராதேன்னா, இல்லை சாவித்ரி நான் காட்டுக்கு வரத்தான் வருவேன்னு மீறிந்து வந்தான். என்ன பதிவிரதை மீறிட்டாரேன்னா, அப்படி மீறினா தான் ஆத்துக்காரரை காப்பாற்ற முடியுது. அது மாதிரி நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு இருக்க முடியாது. சாவித்ரீமிவ மாம் வித்தி த்வமாத்மவசவர்த்தினி. சாவித்ரி மாதிரி நானும் உங்கள் கூட வரத்தான் வருவேன். உங்களுக்கு ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன். நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை சாப்பிட்டுட்டு அதை கொண்டா இதை கொண்டாலாம் எதுவும் கேட்க மாட்டேன். கொடுத்ததை சாப்பிட்டுட்டு நான் வர உங்களுக்கு சிரமம் இல்லாமல் நீங்கள் போகிற வழியில் ஒரு புள்ளிமான் மாதிரி துள்ளி குதித்து வழியில் இருக்கிற முள்ளுகளெல்லாம் தூக்கி போட்டு உங்களுக்கு புடவை தலப்பால் பெருக்கிண்டு வழி விட்டுண்டும் வழி தயார் பண்ணிட்டு போவேன். காட்டில் புலிசிங்கெல்லாம் நம்மளை பயமுறுத்துங்கிறே, நம்ம ரெண்டு ஜோடியாக நின்னா புலிசிங்கெல்லாம் மயங்கி நிற்கும் என்றெல்லாம் சீதை சொல்கிறார். இவ்வளவு சொல்லியுமே ராமர் யோசிக்கிறார். உடனே கொஞ்சம் கோபம் வந்துட்டு சீதை. கொஞ்சம் கோபத்தினால கொஞ்சம் தூக்கி எறிஞ்சி பேசுகிறா, எடுத்தெறிஞ்சி பேசுகிறாங்கிறார். சில சமயம் சில காரியம் நடக்கிறதுக்கு மாமியெல்லாம் மாமாவை கொஞ்சம் தூக்கி எறிஞ்சி பேசுவாள். அது எப்படி பேசணும்னா பிரணயாச்ச அன்புனால் பேசணும். பிரணயாச்ச அபிமானாச்ச, அந்த அபிமானத்தினால அன்புனால கொஞ்சம் ஓவராக பேசுவாள். நீங்களும் தான் இருக்கலே, உங்கள் அண்ணா தம்பினா அப்படி சௌக்கியமா அவள் சௌரியமாக இருக்கா, நீங்களும் இப்படி மண்டுவாக இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லுவாள். அது மாதிரி இங்கே பிரணயாச்ச அபிமானாச்ச பரிசேபராகும். அப்படி என்ன பெருசாக பேசிட்டான்னா அவள் ராமர் லெவலுக்கு இதுவே கொஞ்சம் ஓவருங்கிறான். கின்வா மன்யத வைதேகா பிதா மே மிதிலாதிபா ராமா ஜாமாதரம் பிராப்யே ஸ்திரியம் புருஷ விக்கிரகம். கின்வா எப்பவுமே பொம்நாட்டிகளுக்கு ஆத்துக்கார கோவம் வைக்கிறதுனா எங்கள் ஆத்துல எங்கள் அப்பானா இப்படி இல்லை, உங்கள் அப்பா மாதிரி இல்லை, எங்கள் அப்பா எங்கள் அப்படின்னு கொஞ்சம் பெருமையாக பேசிப்போம். அது மாதிரி எங்கள் அப்பா வைதேகா தேகத்தையே மறந்தவர் மமசுதான்னு என்ன சொன்னவர். மிதிலாதிபா எங்கள் அப்பான்னு சொல்கிறது என்ன ஒரு அங்கே இதெல்லாம் விஸ்தாரமாக வியாக்கியானம் பண்ணியிருக்கார் பெரியவாசாமியில். எங்கள் அப்பாங்கிறலாம் பிதாமே எங்கள் அப்பானா என்ன, உங்கள் அப்பா மாதிரி நேற்றுக்கப்பட்ட விஷயம் அடுத்த நாளைக்கு காட்டுக்கு போகணும்னு சொல்கிற அப்பா இல்லை, சொன்னதை செய்வார். இல்லை முடிச்சா பண்ண உரிமையான கொடுத்தாரா இல்லையா. பிதாமே மிதிலாதிபா, மிதிலா தேசத்தையே கட்டி காப்பாற்றுறவர். நீங்கள் ஒரு பொம்நாட்டியை காப்பாற்ற முடியல, என்னை ஒண்டியை தானே காப்பாற்றுங்கிறேன். ராமா ஜாமாதரம் பிராப்ய ஸ்திரியம் புருஷ விக்கிரகம். நீங்கள் உண்மையான புருஷரா வீரரான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் வில்ல வச்சார். அது என்னன்னா டெய்லி பாத்தியம் சமர்ப்பியாமல் இறக்க சமர்ப்பியாமல் பூஜை பண்ணி உளுத்து போன வில்லு உடையிற ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் எடுத்தெல்லாம் உடஞ்சி விட்டு நீங்கள் வீரன்னு நினச்சி விட்டார் எங்கள் அப்பா. அதனால் இந்த சிசுபாலம் சொன்ன மாதிரி தான் இந்த கிருஷ்ணனுக்கு இந்த கம்சனுக்கு ஹார்ட் அட்டாக் வர டைமாக பார்த்து கிருஷ்ணன் குத்தினான். கிருஷ்ணன் குத்துற டைமும் கம்சனுக்கு ஹார்ட் அட்டாக் வர டைமும் ஒன்றா போச்சு. அதனால கம்சன் போனானே தவிர இந்த கிருஷ்ணன் குத்தி ஒன்று கம்சன் போல அப்படின்னா சிசுபாலன். அது மாதிரி அது ஏற்கனவே உடையிற ஸ்டேஜில் இருந்து காக்கா விழுந்தது பனம்பழம், காக்கா உட்கார பனம்பழம் விழுந்ததுன்னு ஒரு பழமொழி உண்டு. ததேதத் காக்கதாலீயம் அப்படின்னு இதில் இருக்குது. அதனால்
அது மாதிரி நீங்கள் அது உடையிற ஸ்டேஜும் நீங்கள் தூக்கிற ஸ்டேஜும் ஒன்றா போச்சு. அதனால் உங்களை புருஷன் நினச்சுட்டார். நீங்கள் புருஷ ரூபத்தில் இருக்கிற ஸ்திரியம் புருஷ விக்கிரகம். ஒரு ஸ்திரீ தான் என்ன ஒருத்தி அழிச்சு போய் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிறேன்னு ராமர் சரிதான் நினச்சிட்டார். இன்னும் அப்படி சீதை கொஞ்சம் கோச்சிட்டு பேசும்பொழுது அவள் முகத்தை பார்க்கணுன்னு ஆசையாக ராமருக்கு. அதனால தான் அப்படி. ஏன்னா பெண்கள் கொஞ்சம் கோச்சிக்கும் போது தான் அழகாக இருப்பாளாம். நான் சொல்லலை, கிருஷ்ணன் சொல்கிறான். இந்த பாம்பு படுத்துட்டு இருந்தால் அழகாக இருக்காது, ஒரு அடி அடிச்சு அப்படி படம் எடுத்து நிற்கும்போது இருக்கே அது ஒரு அழகாக இருக்கும். அது மாதிரி கிருஷ்ணனே ருக்மிணியை கொஞ்சம் கோபப்படுத்தி ருக்மிணி கோச்சிக்கும் பொழுது கிருஷ்ணன் சொல்கிறான், யாருக்கு பாக்கியம், எந்த மாமாவுக்கு பாக்கியம் இருக்கோ அந்த மாமாவுக்கு தான் மாமியோட கோபத்தோட உள்ள முகத்தை பார்க்க முடியும். அயம்ஹி பரமோலாபா கிரகேஷு கிரகமேதினா. இப்போ கிருஷ்ணனுக்கும் ராமனுக்கும் ஒரு தடவை தான் கிடைச்சிது. சில மாமாவுக்கு டெய்லி பாக்கியம் கிடைக்கிறது. அயம்ஹி பரமோலாபா கிரகேஷு கிரகமேதினாம் என் நன்மையநீயத்தே ஆமஹா பிரியயா பீருபாமினி. கிருஷ்ணன் சொல்கிறான், நான் சொல்லலை. இப்படி சீதை சொன்ன உடனே ராமர் சொன்னார், நீ இல்லாமல் நான் எனக்கு தேவலோகம் கூட சௌக்கியம் இல்லைம்மா, கிளம்புவோம் என்று சொல்லி எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டு போகலாம்னு இருக்கிறதெல்லாம் தானம் பண்ணுறா. எல்லோரும் என்ன நினச்சிருந்தா ஏதோ பட்டாபிஷேகத்துக்காக ஏதோ தானம் பண்ணுறான்னு எல்லாமே வாங்கிட்டு வரா. எல்லாத்தையும் தானம் பண்ணுறா. இதெல்லாம் ஊசி போகிற சாமானான பட்டு புடவை, வெள்ளி பாத்திரம், தங்க நகைகள்லாம் பெட்டி பெட்டியாக இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறா. மெதுவாக சீதை ராமர்கிட்ட கூட சொல்கிறா, நம்ம கட்டில் புதுசாக வாங்கின கட்டில் ஊஞ்சல் மாதிரி இருக்கிற கட்டில் இருக்கே, அதை நம்ம ஆற்று வாத்தியார் சுயஜ்ஞருக்கு கொடுப்போம். நான் தசரதற்கு வாத்தியார் வசிட்டர்னா வசிட்டர பையன் சுயஜ்ஞன்னு ஒருத்தர். அவரை கூப்பிட போனால் அவர் அந்த காலங்காத்தால் அக்னிஹோத்திரம் பண்ணின்னு இருக்காரா. கார்கபத்தியம், ஆகவனியம், தட்சிணாக்னின்னு 3 அக்னிக்கு நடுவில் இவர் 4வது அக்னி மாதிரி ஜொலிக்கிறாரான் ஜபம் பண்ணிட்டு. அது மாதிரி இருக்கிறவர்களுக்கு தானம் பண்ணாதானே தானத்துக்கு பிரயோஜனம் உண்டு. அவரை கூப்பிட்டு கட்டியில் தானம் பண்ணுங்கிறாங்க. இப்படி எல்லாருக்கும் அள்ளி கொடுக்குறார் ராமர். ராமர் கொடுக்குறது ஆச்சரியம் இல்லை, சீதாதேவி பெட்டி பெட்டியாக அதையெல்லாம் கொண்டு கொடுக்குறா. ராமருக்கே ஆச்சரியமாக இருக்குது. சாதாரண ஸ்திரீகள் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டான். குப்பையை கொண்டு போட்டால் கூட அல்லது 4 பையத்துக்கு உள்ள வச்சு பின்னாடி யூஸ் ஆகும் அப்படின்னு. அப்படி இருக்கும்பொழுது இங்கே என்னடா சீதையே எல்லாத்தையும் கொடுக்குறாளேன்னு ராமரே ஆச்சரியப்படுறார். அப்போ தான் அந்த ஊரில் திரிஜட்டன்னு ஒரு பிராமணர், அந்த திரிஜட பிராமணர் தானம் வாங்குறதுலன்னு நியமம் வச்சுட்டு இருக்கா. ஆனால் குழந்தைகள் இருக்குது. பகுபுத்திரோ தரித்ரோஸ்மிங்கிறார். நிறைய குழந்தைகள் இருக்குது, தரித்திரனாக இருக்கா. அவர்கிட்ட வந்து அவத்து மாமி கோஷிந்தா, ராமர் எல்லாம் அள்ளி கொடுக்குறாராம் பட்டாபிஷேகத்துக்காக, நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்கோ. நான் தான் தானம் வாங்குறது நியமம் இருக்கேனே, நீங்கள் ஒன்றும் தானமே வாங்க வேண்டாம், நீங்கள் போய் நின்னாலே உங்கள் லட்சணத்தை பார்த்தாலே அவருக்கு புரியும், கொடுப்போன்னு அவத்து மாமி மிரட்டி அனுப்பிச்சா. இன்னும் அவர் சாட்டியும் சாத்திய துஷ்டதான்னு ஏதோ அவர் கிழிஞ்ச சாவியோ இருக்கிறதே நல்ல சாவியோ ஒன்று கிழிஞ்ச ஏதோ வருதும் அதை போச்சிட்டு அவருக்கு ராஜர் அரண்மனையில் எப்படி வந்து போகணும்னு நியமம் தெரியாது. நான் தானம் வாங்க வந்ததே இல்லை. இன் அவுட்டுன்னு 2 வழி இருக்குது. போகிறதுக்குன்னு ஒரு வழி, வரத்துக்குன்னு ஒரு வழி. அவருக்கு எப்படி வரணும்னு தெரியாமல் அவரோட நோய் எண்டியில் பூந்து வந்துட்டு இருக்கார் அவரை பாட்டு. ஆனால் அவரை யாரும் தடுக்கலையாம். பிருக்வங்கிர சமம் தீப்தியா. தானமே வாங்காததுனால பிருகு மகர்ஷியும் அங்கிரசு மகர்ஷியோங்கிற மாதிரி அப்படியே அக்னி மாதிரி ஜொலிக்கிறாராம். யாருக்கும் தடுக்க தோணலை. அப்படி வராம். நான் தானம் வாங்க வாங்க தேஜஸ் குறையும். இவர் தானமே வாங்காதனால அந்த முகத்தில் அந்த தேஜஸ். ஏன் நம்ம இப்போ கலியுகத்தில் பிராமணா சாப்பிடலாம் பலிக்கலேன்னா, பரான்னேன முகம் தக்தம் ஹஸ்தோ தக்தோ பிரதிகிருகாத் மன துஷ்சிந்தையா மனோதக்தம் பிரம்மசாப கலவுகுதா அப்படின்னா. ஒரு சாபம் கொடுக்கணுன்னா வாயால் சொல்வானோ எப்படி சாபம் பலிக்கும்னார். ஏன்னா சாப்பிட முழுக்க ஸ்வயம்பாகான்னா சாப்பிடணும். ஸ்வயம்பாகமும் ஆத்துக்கறி சமைச்சோ சாப்பிடாம வெளியிலேயே சாப்பிட்டுட்டு இருந்தால் முகத்துக்கு என்ன பவர் இருக்குங்கிறார். பரான்னேன முகம் தக்தம் ஹஸ்தோ தக்தோ பிரதிகிரகாத்து. கையில் தானம் வாங்கி கையில் உள்ள பவர்னா கையில் ஜலம் விட்டு தம்பிப்பாயே, கையில் உள்ள பவரும் எடுத்து. துஷ்சிந்தையா மனோதக்தம். மனசில் நல்ல சிந்தையே இல்லை, வேற எந்தையோ நினைச்சு எப்போ பார்த்தாலும் எந்தையோ நினச்சிட்டு இருக்கும்போது இது மாதிரி இருக்க ஒரு பிராமண சாபம் கொடுத்தா எப்படி பலிக்கும் கலியுகத்திலேங்கிறார். அதனால் இவர் தானம் வாங்காததுனால இவருடைய முகத்தில் ஒரு திவ்ய தேஜஸ் நேராக வந்தால். அவர் தானம் வாங்கி பழக்கிறதுனால மாமியை சொன்னதை அப்படியே சொல்லிவிட்டார்.
நீங்கள் போய் நில்லுங்கோ, உங்களை பார்த்தாலே உங்கள் லட்சணம் ராமருக்கு தெரியும். அவன் ராமர் பிரத்யவேட்சஸ்வமாமிதி, ராமா என்ன பாரு அப்படின்னா. ஆத்துக்காரி என்ன சொன்னாலும் அப்படியே சொல்லிட்டார். ராமர் புரிஞ்சு விட்டார். நீங்கள் வந்து டூ லேட் அப்படின்னா, வந்தது லேட் ஆகிடுத்து, இருக்கிற எல்லாத்தையும் தானம் பண்ணி முடிச்சாச்சு, இனிமேல் ஒன்றே ஒன்று தான் பாக்கி இருக்கு என்கிட்ட, என்னுடைய கோசாலையில் உள்ள மாடுகள் மாத்திரம் பாக்கி வச்சுருக்கேன். நீங்கள் ஒன்று பண்ணுங்கோ, உங்கள் கையில் ஒரு கம்பு ஊனிட்டு வந்தார் அவர். நீங்கள் உங்கள் கையில் ஒரு கம்பு வச்சுட்டு இருக்கேலே, அந்த கம்பை வீசி எரிங்கோ, எவ்வளோ தூரத்துக்கு போய் விழறதோ அங்கே அது வரையும் உங்களுக்கு தானம் பண்ணுறேன் என்று சொல்ல, உடனே பார்த்தா கம்பு தூரம் விழுற தூரத்துக்கு விட்டானா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்குமே, மறுபடியும் மாமிட்ட திட்டு வாங்க வேணாமே நினச்சிட்டாரோ தெரியல. உடனே நன்னா பஞ்சாயத்து நன்னா இறுக்கி கட்டின்றார். அந்த சாலையை முண்டாசு கட்டின்றார். அந்த வருவது இப்படி கம்பை உண்டு மெதுவாக வந்தவர் இப்போ கம்பை நன்னா எடுத்துட்டார். ஒரு காலை முன்னாடி வச்சு ஒரு காலை பின்னாடி வச்சு தலைக்கு மேலே திருக்குன்னு கம்பை சுற்றுறார். இந்த கம்பை சுற்றத்தை பார்த்தா ராமருக்கே தலை சுற்றும் போல இருக்கு. அந்தளவுக்கு வேகமாக சுற்றி இங்கேருந்து வீசி எரிஞ்சால் வேப்பத்தூரில் போய் விழச்சு. அப்போனா ராமர் பார்த்தா இவன் முடியாத டயத்துக்கே வேப்பத்தூர் வழியும் வீசுறாருன்னா, செம்போட வீசினா திருவிட முடிஞ்சு போகும் போல இருக்கு அப்படின்னு நினச்சிருந்தார் ராமர். உடனே அந்த கோதானன்னா வெறுமனே பசுவை மாட்டம் கொடுத்தா போகாது. நான் கோதானன்னா அந்த மாடு கறக்கிறதுக்கு உள்ள பாத்திரம், மாடு மேயறதுக்கு உள்ள நிலம், அதுக்கு தீவனம், அப்புறம் அதுக்கு கொம்பில் தங்கம் காலில் வெள்ளிலாம் போட்டு பல நியமங்களோட கொடுத்தா விசேஷம். அது மாதிரி தான் ராமர் கொடுப்பார். அது பார்த்துக்கிறதுக்கு ஆள் அதையும் சேர்த்து கொடுக்கணும். தேவைப்பட 90 வயசு கிழக்கு கோதானம்னா மாட்டை இவர் எடுத்து மாடுற மாடு இவரை எடுத்துன்னு போயிடும். அதனால் அப்படி இல்லாமல் அதை பார்த்துக்கிறதுக்கு ஆளோட சேர்த்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தாலும் அது பாடு நல்ல பால் கறக்கிற மாடாக கொடுக்கணும். இப்போ எல்லாம் என்ன பண்ணுறோன்னா, மாடு ஒருத்தர் கோதானம் வாங்கினார், இன்னும் கோதானம் வாங்கினாலே எப்படி இருக்குன்னு கேட்டார். அதுக்கெல்லாம் 5க்கு 2 பழுது இல்லைன்னார். 5க்கு 2 பழுது இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, பசு 5 கொடுக்கணும். பஞ்சகவியம்னு சொல்லுவாளே, பால் தயிர் நெய் சாணி மூத்திரம் 5 கொடுக்கணும். முதல் 3 ஒன்றும் இல்லை, கடைசி 2 கடைசிட்டே இருக்கு, தீவனத்தை தின்ட்டு அப்படின்னா. அது மாதிரி 5க்கு 2 பழுது இல்லைன்னு இந்த அது மாதிரி கோதானம்லாம் பண்ணக்கூடாது, நல்ல கோதானமாக பண்ணணும். அது மாதிரி ராமர் கொடுத்தார். இது ஒரிஜினல் இதனுடைய அர்த்தம், இந்த பழமொழிக்கு அர்த்தம் என்னடான்னா, 5 எழுத்து என்னடான்னா நமசிவாயன்னு சொல்லணும். பாக்கி 3 எழுத்து சொல்லாட்டணும் பரவாயில்ல, சிவ சிவா சொன்னாலே போதும். அதுதான் என்னுடைய உண்மையான எல்லா பழமொழிக்கும் 2 அர்த்தம் இருக்கும். இப்போ இதில் இப்படி ஒரு அர்த்தம் உண்டு. 5க்கு 2 பழுதுன்னா 5 கொடுக்கக்கூடிய மாடு 3 கொடுக்காட்டாலும் 2 கிடைச்சா கூட அதுவும் பிரயோஜனம். அது மாதிரி இருக்குது அப்படின்னு இல்லாமல் நல்ல கோதானமாக ராமர் கொடுக்குறார். கொடுக்கும்பொழுது திருஜரரை பார்த்து சொன்னார், சுவாமி நான் வந்து உங்களுக்கு கோதானமாக பண்ணலை, ப்ரெசன்டேஷனாக கொடுத்துருக்கேன். ஏன்னா தானம் வாங்குகிற பிராமணராக இருந்தால் இதுக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்துருப்பேன். இது வரையும் நான் உங்களை பார்த்ததே இல்லை. அதுலேருந்தே உங்கள் நியமம் என்னன்னு நான் புரிஞ்சுவிட்டேன். ஆனால் தானம் வாங்குறவாலே வாங்கிட்டு மறுபடியும் க்யூவில் சேர்ந்து மறுபடியும் வாங்க வருவா. ராமருக்கு தெரியும், கொடுப்பா. நீங்கள் இது வரையும் வந்தது இல்லைங்கிறதுனாலே தானம் வாங்குறது இல்லைன்னு உங்கள் நியமத்தை புரிஞ்சுட்டு இப்போ கோதானமாக பண்ணாமல் கம்பு வீசினதுக்கு ப்ரெசன்டேஷனாக தான் பசுக்களை கொடுத்துருக்கேன் என்று சொல்லி காட்டுக்கு போகிற டயத்தில் கூட ஒரு எப்படி ராமர் சந்தோஷமாக போகிறார் அப்படின்னு ஒரு ஹாஸ்யத்தை இங்கே வைக்கிறார். இந்த கதைக்கு பலஸ்துதியாக சொல்கிறார். யாருக்கு கடன்லாம் இருந்து ரொம்ப பணத்தில் கஷ்டப்படுறாளோ அதுவாகலாம் இந்த சர்க்கத்தை படித்தா அவளுக்கு அந்த பண கஷ்டம்லாம் நீங்கும். ஏன்னா ராமர் அந்த பிராமணரை சௌக்கியமாக வச்ச மாதிரி நம்மளையும் சௌக்கியமாக வைப்பா. அதுக்கு பலஸ்துதி வேறு சொல்கிறான். இது ராமாயணத்தில் சொல்லலை, வேறு புராணாந்தத்தில் சொல்கிறான். அதனால் இப்படி கோதானம் பண்ணிட்டு பசுக்களெல்லாம் கொடுத்துட்டு ராமரை நேராக கிளம்பி தசரதருடைய அரண்மனைக்கு வந்து சுமந்திரத்தை தெரிவிக்கிறார். நான் வந்து அப்பாவை பார்க்க வரலாமான்னு கேட்டு சொல்லுவேன். ஏன்னா நான் காட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். திருப்பி பார்க்க வந்தான்னா ஏன் வந்தான்னு கேட்பாரு. அதுக்காக சீதையும் லக்ஷ்மணையும் அழைச்சிட்டு போகிறேங்கிறத தெரிவிக்கிறோம். லக்ஷ்மணனையும் வேண்டாம் தான் சொன்னார். கடைசியில் அவனுடைய ஹிருதயத்தை புரிஞ்சுட்டு அவனையும் கழிச்சேன். ஏன்னா அவன் கைங்கரியம் பண்ணணும் என்று அவன் ஆசைப்படுறான். பவாஸ்து சக வைதேக்யா கிரிசானுஷுரம் ஸ்யதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதஸ்வபதஸ்யதே.
தனிஷ்லோகி ராமாயணம்னு விஸ்தாரமாக பெரியவாச்சாரங்களை வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இந்த ஸ்லோகத்துக்கெல்லாம் கைங்கரியத்தினுடைய கைங்கரியம் என்றவா எப்படி இருக்குன்னு சொல்கிறார். கிரீசானுஷரம் சரி, நாட்டில் இருந்தாலும் காட்டில் இருந்தாலும் கைங்கரியம் பண்ணணும். கைங்கரியம் என்றவா எப்போ பார்த்தாலும். அப்புறம் யாருக்கு பண்ணுறோமோ அவளுக்கு மாத்திரம் இல்லவா, குடும்பத்தில் இல்லை எல்லாருக்கும் கைங்கரியம். ஒரு குருகுலத்தில் ஒரு சிஷ்யம் படிக்கிறான்னா குருக்கு மாத்திரம் கைங்கரியம் பண்ணினா போகாது, குரு மாதாவுக்கும் தீர்த்தம் எடுத்து கொடுக்கணும், அவளுக்கு என்ன வேணுமோ கொடுத்து அவளுக்கும் கைங்கரியம் பண்ணணும். சக வேதேக்யா கிரீசானுஷரம்ஸ்யதே அகம் சர்வம் கரிஷ்யாமி. உச்ச நீச்ச தாழ்வு பார்க்காம எல்லா கைங்கரியம் பண்ணணும். தூங்கும்போது தான் கைங்கரியம், முழிச்சுட்டு போது தான் கைங்கரியம் இல்லை. ஜாகிரதா ஸ்வபதஸ்ததே, எல்லா விதமான கைங்கரியம் நான் பண்ணுவேன்னு சொன்னதுனால அவனையும் அழைச்சிட்டு சுமந்திரட்ட தெரிவிக்க, சுமந்திர போய் தசரதட்ட சொன்னார், துவாரி திஷ்டதி தேசுதா, உங்கள் பையன் இருக்கிறத சொத்தெல்லாம் தானம் நட்டு வாசலில் வந்து நிற்கிறார், உள்ளூரில் வரலாமா கேட்குறார், கொஞ்ச நேரம் அப்படியே நிற்க சொல்லுன்னுட்டார் தசரதன். தசரதற்கு 300 சுச்சம் மனைவிகள் ராணிகள் எல்லாரையும் வர சொல்லலாம். நான் எல்லாத்தையும் ராமர் பழகி இருக்கார், திடீர்னு ராமர் போயிட்டான்னா அவெல்லாம் வருத்தப்படுவாளே, எல்லாரும் ராமரை பார்த்துடட்டும் காட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடின்னு அது தசரதற்கு உள்ள கருணை. எல்லா ராணிகளையும் வர சொன்ன பிறகு ராமரை கூப்பிட்டு அனுப்பிச்சா, அப்பா நான் காட்டுக்கு போகிறேன், ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ரா தெரிவிக்கிறதுக்காக வந்தேன், நான் மாத்திரம் போல கூட லட்சுமணனையும் சீதையும் அழைச்சின்னு போகிறேன்னு அவளுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், அதனால் அழைச்சின்னு போகிறேன் என்று சொல்ல, இப்போ தான் தசரத சொல்கிறார், பவராஜா நிகிருக்கியமாம், நீ உண்மையாக பிதிர்வாக்கிய பின்னாடி பரிபாலனம் பண்ணதான் இருந்தால் என்னை கட்டி போட்டுட்டு நீயே பட்டாபிஷேகம் பண்ணிக்கோன்னா நமக்கு கூட தோணும், இது கூட நல்லா இருக்கு இந்த பிதிர்வாக்கிய பரிபாலனம். அதாவது கைகேயம்மா சொன்னது, இது டைரக்டாக தசரத சொல்கிறார், பவராஜா நிகிருக்கியமாம், என்னை கட்டி போட்டு நீ பட்டாபிஷேகம் பண்ணிக்கோணும். அப்போ டைரெக்டாக சொன்ன வார்த்தையாச்சே பண்ணிக்கலாமேன்னா ராமர் யோசித்தார், என்னை கட்டி போட்டு நீ பண்ணிக்கோங்கிறாரே, இவரே பண்ணி வைக்க மாட்டேங்கிறாரோ, நான் சத்தியத்தை மீறல, பையன் மீறிட்டான்னு ராமர் மேலே பழி போடலான்னு பார்க்குறான், அதனால் என்னை கட்டி போட்டு நீ பண்ணிக்கோங்கிறார். நீ பண்ணிக்கோ சொல்கிற பண்ணி வைக்க வேண்டியதானே. இப்போ சத்தியத்தை மீறுறதுக்கு அவர் யோசிக்கிறாருங்கிறத புரிஞ்சிருந்த ராமர், அப்பா உங்களுடைய வாக்கியம்தான் எனக்கு முக்கியம், நீங்கள் கவலைப்படாதீங்க, 14 வருஷம் போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்ல, தசரதர் வருத்தப்படாத பார்த்து கைகேயி சொன்னால், என்னமோ புதுசாக பண்ணுற காரியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கே, எல்லாம் உங்கள் குடும்ப பழக்கம் தானேங்கிறான். தவைவ வம்சே சகரஹா ஜேஷ்டபுத்திரமுபாருதத் அசமஞ்சயிதி க்யாதம் ததாயம் கந்துமருகதி. உங்கள் குடும்பத்தில் மூத்த பையனை காட்டுக்கு நபுற வழக்கம், பரம்பரை வழக்கம் தானே. உங்கள் குடும்பத்தில் சகர சக்கரவர்த்தி ஒரு ராஜா அவருடைய மூத்த பையனை மனைவியோட காட்டுக்கு அனுப்பிச்சான்னு இருக்குது உங்கள் குடும்ப கதை. அது மாதிரி ராமர் போகட்டுமேன்னு ஒன்னே ஏவமுக்தோ திகித்தேவ ராஜா சீன்னு சொன்னார் தசரதன். அதுக்கு மேலே பேச முடியல அவருக்கு. நான் அசமஞ்சனையும் ராமனையும் சேர்த்து பேசிட்டாங்க. அசமஞ்சன் என்ன பண்ணினான்னா, சரியோ இந்த அயோத்தியில் விளையாடக்கூடிய குழந்தைகள்லாம் தூக்கி தூக்கி சரியோ நதியில் கொண்டு போட்டுருவான். அப்படி குழந்தைகளை கொலை பண்ணின்றதுனால அவள் அப்பா காட்டுக்கு அனுப்பிச்சார். ராமர் ஒரு நாயை கூட அடிக்க மாட்டார்ல, சீ நாயேன்னு கூட சொல்ல மாட்டார், வாப்பான்னு தான் கூப்பிடுவார். அப்படி இருக்கிற அசமஞ்சனையும் ராமரையும் ஒன்று சேர்த்து பேசினாலே பதில் பேசலை. இன்னும் சுமந்திரருக்கு கோபம் வந்துருச்சு. அவர் சொன்னார், அம்மா தாயை போல் செய் நூலை போல் சேலையும்பா, உங்கள் அம்மா மாதிரி தான் உன் புத்தி இருக்குன்னு. ஏன்னா இவா குடும்ப கதையை பேசினாலும் அவா குடும்ப கதையை இவர் எடுத்து பேசினார். உங்கள் அம்மா பற்றி எனக்கும் தெரியும், உங்கள் குடும்ப கதையும். ஏன்னா கைகேயுடைய அப்பா அஸ்வபதின்னு பேர். அவள் அம்மா பேர் எந்த ராமாயணத்துலையும் இல்லை. நானும் பல ராமாயணம் பார்த்துட்டேன், எந்த ராமாயணத்துலையும் அவள் அம்மா பேரை சொல்லலை. அஸ்வபதினா அவள் ரொம்ப நல்லவ போல இருக்கு, அவள் பேரையே யாரும் சொல்லலை. அவர் என்ன பண்ணினார், ஒரு நாளைக்கு பெட்ரூமில் படுத்துருக்கும்போது சிரித்த உடனே அந்த கைகேயுடைய அம்மா கேட்டால், எதுக்கு சிரிச்சேன், என்ன கேள்வி பண்ணி சிரிச்சேலா? இல்லை அதெல்லாம் இல்லைம்மா, இந்த 2 எறும்பு பேசினதை கேட்டேன் சிரிச்சேன். எறும்பு பேசுமா? நான் நம்மளே பார்த்துக்கோம், அங்கேருந்து ஒரு எறும்பு வரும், இங்கேருந்து ஒரு எறும்பு போகும், உடனே கிராஸ் பண்ணாது, ரெண்டும் பேசிக்கும். என்ன அங்கே ஜீனி சிந்திருக்கு, இங்கே அரிசி ஏதோ பேசிட்டு நம்ம க்யூவாக போனோம், இப்படி கண்ணாமனா கூட்டு இருக்க போகக்கூடாது, மேய்ச்சிடுவா ஓரமாக க்யூவாக போகிறோம், ஏதோ பேசிக்கும். அது எறும்பு பேசிட்டு தான் போகிறது, அதை பேசுறது நம்ம காதுக்கு விழ அவ்வளோதானே தவிர பேசிட்டு போகிறதுங்கிறது பார்த்தா தெரியாது. அந்த எறும்பு பேசினதை கேட்டேன் சிரிச்சேன்னா, அது என்ன பேசினதுன்னு இல்லை, எனக்கு ஒரு எப்படி உங்களுக்கு தெரியும்னா, எனக்கு ஒரு முனிவர் வரம் கொடுத்துருக்கார், இந்த ஜந்துக்கள் பேசுகிறதெல்லாம் உனக்கு தெரியும்பான்னு. அப்படியே என்ன பேசினது சொல்லுங்கோ. இல்லை அவருக்கு இன்னொரு அனுகிரகம் பண்ணியிருக்காரு, உனக்கு தெரிஞ்சதை யார்ட்டியா சொன்னேன்னா உன் மண்டை வெடிச்சுன்னு சொல்லியிருக்கார், அதனால் நான் சொல்கிறதுக்கு இல்லை, நீங்கள் சொல்லன்னா என் மண்டை வெடிச்சுன்னு போல இருக்கும், முதல்ல சொல்லுங்க. அப்படி நான் இவன் உங்கள் மண்டை வெடிச்சாலும் பரவாயில்ல, சொல்லும் போன உடனே தான்
மந்திரிகளை கேட்டால் இப்படி சொல்கிறா எங்கள் ஆத்துக்காரி, அவளை தள்ளி வச்சுட்டு சௌக்கியமாக இருந்தோன்னா இன்றைக்கும் சௌக்கியமாக இருந்தான்னு இருக்கா. அது மாதிரி ராமர் காட்டுக்கு போனால் என் உயிர் போயிடணும், தசரதர் சொல்லியும் நீ காட்டுக்கு அனுப்பி பிடிவாதம் பண்ணுறையே என்று இவர் பேச, உடனே தசரதர் சொன்னார், அப்படின்னா ஒன்று பண்ணு ராமா, உன் கூட யார் யார் வராளோ எல்லாரையும் அழிச்சிக்கோ, கஜானாவில் எவ்வளோ பணமோ எல்லாத்தையும் எடுத்துக்கோ, காட்டில் தானே படம், காட்டில் தானே இருக்கணும், காட்டில் பெரிய பங்களா கட்டிட்டு, இப்போலாம் வெயில் காலத்தில் ஊட்டி கொடைக்கானலாம் தனியாக ஒரு பங்களா கட்டிட்டு இந்த மினிஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் நாளைக்கு போயிட்டு இருந்து வராளே, அது மாதிரி நீ காட்டில் போய் சௌக்கியமாக பங்களா கட்டிட்டு சமயக்காராலையும் அழிச்சின்னு வேண்டியவனையும் அழிச்சின்னு போயிட்டு வரணுன்னு கைகை முகம் சுண்டுடுச்சு. என்ன கல்யாணம் எடுத்துக்கோனா இருக்கிறவா தலைக்கையெல்லாம் எடுத்துன்னு போயிட்டாங்க, என்ன பண்ணுறது, பீதமண்டாம் சுராமிவே அப்படின்னு கத்துறா. எல்லாம் காபி குடிச்சிட்டு பாக்கி வச்ச பிறகு இருக்கிற டம்ளர்லேருந்து கொஞ்சம் எடுத்து, அந்த காலத்தில் இருக்கிற அவாவா காபி குடிச்சிட்டு கொஞ்சம் பாக்கியை வைப்பா. இந்த பாத்திரம் தேய்க்கிறாங்கன்னா அந்த டம்ளர்லேருந்து இந்த டம்ளர் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு ஒட்டு காப்பின்னு பேர், அதெல்லாம் சேர்த்து ஒரு அரை கிளாஸ் அவா குடிப்பா. அது அந்த காலத்தில், இப்போ அவா குடிச்சிட்டு தான் நமக்கே கிடைக்கிறது. அப்படி அந்த குடிச்சிட்டு பாக்கி இருக்கிறத குடிக்கிற மாதிரி இந்த எடுத்துன்னு கஜானந்து எடுத்துன்னு போன பிறகு பாக்கி இருக்கிறத வந்து பரதன் அனுபவிக்க மாட்டான், அதெல்லாம் முடியாதுன்னு அவள் கத்தினான். அவதான் ராமர் சொன்னார், ராஜ்யத்தையே விட்டுட்டு போகிற எனக்கு கஜானாலேருந்து 10 காசு எனக்கு எதுக்கு, யானையே விற்றவன் சங்கியை வச்சுப்பான், இருக்கும் யானை கட்டின சங்கிலி இருக்கட்டும்னு, யானையை வைக்கும்போது சங்கிலியும் சேர்த்து கொடுத்துருவான். அது மாதிரி ராஜ்யத்தை விடுற எனக்கு இந்த கஜானாவில் 10 காசு அவசியம் ஒன்றும் இல்லைம்மா, காட்டுக்கு போகிற எனக்கு மரவரி கொடுத்தா தேவலேன்னா சொன்னது தான் தாமசம். உடனே 3 மரவரி எடுத்துன்னு வந்துட்டா கைகேயி. இந்த தசரதனுடைய அரண்மனையில் வேலைக்காரி முதற்கொண்டு பட்டுப்புடவை போட்டு கட்டின்னு பெருக்கின்னு இருக்கா, இவன் எங்கேயோ 3 மரவரி ரெடியாக வச்சுட்டு இருக்கா. ராமருக்கு சீதைக்கு லக்ஷ்மணனுக்கு கொடுத்துட்டா, ராமரும் கட்டினுட்டா, லக்ஷ்மணனும் கட்டிட்டா, சீதைக்கு தான் அதை கையில் வச்சுன்னு அழகானாம். கதன்னு சீரம்பத் நந்தி முனையோ வனவாசினஹா இதித்ய குஷலா சீதா சாமுமோக முகு. கதன்னு, நான் தசரதுடைய மாட்டு பொண்ணும் ராமனுடைய தர்மபத்னி ஜனக மகாராஜனுடைய புத்திரி, எனக்கு இப்படி மரவுரி கட்டிக்கிற காலம் வந்துருத்தேன்னு அழலையா. இந்த மரவுரியை காட்டில் இருக்கிற ரிஷி பத்னிகள் எப்படி கட்டிக்கிறான், நான் ஒரு க்ஷத்ரிய ஸ்திரீ, ரொம்ப பலம் உடையவள், என்னாலேயே தூக்க முடியலையே கட்டிக்க முடியலையே, காட்டில் இருக்கிற அந்த பிராமண ஸ்திரீகள்லாம் ரொம்ப மென்மையானவர்களாச்சே, அவள் இதை கட்டிட்டு எப்படி அங்கே இருக்காளோ அப்படின்னு அவளை நினச்சி நடறாளாம். அப்போ கூட ராமரை பார்த்து சொல்லும்போது கந்தர்வராஜ பிரதிமம் பக்தாரமிதம் அப்ரவீத்து, மரவுரி தான் கட்டின்னு இருக்கார் ராமர், ஆனால் அப்பயும் அழகாக தான் இருக்காராம். கந்தர்வராஜ பிரதிமம் பக்தாரமிதம் அப்ரவீத்து, அப்படியே ராமர் எப்படி இந்த மரவுரியை கட்டிங்கன்னு சொல்லித்தரார். இதை பார்த்து ஜனங்கள்லாம் கதறி எழ வசிட்டருக்கே கோபம் வந்துருத்து. ராமர் வேணா காட்டுக்கு போட்டும், அர்த்தோவா ஆத்மனே ஏஷயத் பத்னி என்று வேதமே சொல்கிறது. கணவனுடைய பாதி மனைவின்னு சொன்னதுனால ராமர் காட்டுக்கு போட்டோம், நான் சீதைக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறேன் என்றெல்லாம் சொல்ல. அதெல்லாம் ராமர் கவனிக்கல, நேராக அப்பாவை நமஸ்காரம் பண்ணினார், அம்மாவை நமஸ்காரம் பண்ணினார், கிளம்புறார். உடனே சீதையும் கௌசல்யை நமஸ்காரம் பண்ணும் பொழுது கௌசல்யை சொன்னால், சீதையே இப்போ ஏதோ சந்தோஷத்தில் காட்டுக்கு போகிற, அங்கே போய் ஏதோ கஷ்டத்தை பண்ணோடனே கஷ்டம் வந்ததுன்னா உங்களை கல்யாணம் பண்ணி இப்படி கஷ்டம் வந்ததேன்னு பையனை பார்த்து சொல்லிடாதம்மா, அவன் தாங்க மாட்டான் என்று சொன்ன உடனே இப்போதான் சீதை சொன்னான், அம்மா எனக்கும் பதிவிரதா தர்மம் தெரியும், ஒரு பொண்ணு ஆத்துக்காரரை ஏசி பேசினானா எப்படி கற்றுப்பான்னா, பிறந்த ஆற்றுல அம்மா அப்பாவை ஏசி பேசுறதை பார்த்தா கற்றுக்கும், இல்லாட்ட புக்காத்தில் மாமியாரை மாமனாரை ஏசி பேசுறதை பார்த்தா கற்றுக்கும். எனக்கு எங்கள் அம்மாவும் பதிவிரதே, இன்றைக்கி உங்களை பார்க்குறேன், உங்கள் பையனை காட்டுக்கு போகும்போது அவாவா பேசின்னு இருக்கா, நீங்கள் பாட்டு தசரதருக்கு விசிறின்னு இருக்கேலே, நான் உங்கள் மாட்டு பொண்ணுமா, நான் தந்திரி வாத்தியதே வீணா நான் சக்ரோ வர்த்ததே ரசஹா நான் பதி சுகமேதேத யாஸ்யாதபி சதாத்மஜா மிதம் ததாதி ஹிதிதா மிதம் மாதா மிதம் சுதஹ அமிதஸ்ய துதாதாரம் பக்தாரம் கான பூஜயேத் சாகமேவம் கதா ஜேஷ்டா ஸ்ருததர்ம பராவரா ஆர்யே கிமவமன்யே ஸ்திரீணாம் பக்தாகி தெய்வதம். நாதந்திரி வாத்தி ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்பீனர் இருக்குது, 2 பக்கம் குடம், அழகாக 4 சுற்றி வர ஞானதனால வேலைப்பாடு பண்ணியிருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு சுற்றியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த முறுக்கிற கட்டை எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்பீனர் எல்லாம் ரெடியாக இருக்குது. ஆனால் தந்தி மாத்திரம் அதில் இல்லைன்னா
அந்த வீணினால் பிரயோஜனம் இல்லை. அது மாதிரி அழகான ஒரு தேர் ரெடியாக இருக்குது. அதுக்கு கொடி, விதானம், உட்காரத்துக்கு சீட்டு, குதிரைகள், சாரதி எல்லாம் ரெடியாக இருக்குது. சக்கரம் மாத்திரம் இல்லைன்னா அந்த வண்டி இருந்து எப்படி பிரயோஜனம் இல்லையோ அது மாதிரி ஒரு ஸ்திரீக்கு கணவன் இல்லைன்னா தந்தி இல்லாத வீணை போலையும் சக்கரம் இல்லாத ரதம் மாதிரியும் நாபதி சுகமே தேத யாஸ்யாதபி சதாத்மஜா நிதம் ததாதி. அப்பாவாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் ஆத்துக்காரருடைய சுகம் யாராலையும் கொடுக்க முடியாது. அதனால் அமிதஸ்யது தாத்தாரம் பக்தம். ஏதோ ஆத்துக்காரரோட குழந்தைகளோட லீவுக்கு ஏப்ரல் மே மாதம் வந்தால் அப்பா அம்மா சௌக்கியமாக வச்சுப்பாளே தவிர பர்மனெண்ட்டாக வந்துவிட்டான்னா வாழா வெட்டியாக வந்து தங்கின்னு இருக்கா அப்படி பேசுவோம். அதனால் அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் ஆத்துக்காரர் மாதிரி கவனிச்சிக்க முடியாது. எனக்கு அது தெரியுமா என்று சீதா சொல்ல, அதன் பிறகு ராமரும் சீதையும் சுமித்ரா அம்மாவை நமஸ்காரம் பண்ணினார்கள். அப்போ தான் லக்ஷ்மணனுக்கே ஞாபகம் இருந்தது, நமக்கும் ஒரு அம்மா இருக்கான்னு. அவனும் போய் நமஸ்காரம் பண்ண. அவள் சொன்னால், சிட்டத்தம் வனவாசாய, உன்னை பெற்றதே வனவாசத்துக்கு ராமர் கூட போகிறதுக்கு தான் அப்படிங்கிறா. ஞானி போலக்கு சுமித்ர அவள் சொல்கிறாள், சீக்கிரம் கிளம்பு, கச்ச கச்ச அப்படின்னு கச்ச சொல்லும்பொழுது அழகாக ஒரு ஸ்லோகத்தை இங்கே சொல்கிறாள். ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியாமடவீம் வித்தி கச்சதாத யதா சுகம். ராமம் தசரதம் வித்தி கேரளாவில் சொல்லுவாள். ராமாயணத்திலே பிரதானமான ஸ்லோகம், முக்கியமான ஸ்லோகம் எதுன்னு கேட்டால் இந்த ஸ்லோகம்தான் அப்படின்னு கேரளாவில் சொல்கிறான். நம்ம சகதேவ பண்ணாயே அவாவா ஒன்று சொல்லிக்குவோம். கேரள சம்பிரதாயத்தில் இதுதான் ராமாயணத்தில் முக்கியமான ஸ்லோகம்னு இதுக்கு பெரிய கதையை சொல்லுவோம். ராமம் தசரதம் வித்தி. உனக்கு அப்பா தசரதன் நினச்சிக்காத, உனக்கு அப்பா ராமர் தான். அம்மா நான் நினச்சிக்காத, மாம் வித்தி ஜனகாத்மஜாம், சீதையை தான் அம்மாவாக நினச்சிக்கோ. எது அயோத்தினா, இது அயோத்தியில் ராமர் இருக்கடான்னா அயோத்தி. அதனால் உனக்கு ராமர் காட்டுக்கு போகிறதுனால உனக்கு காடு தான் அயோத்தி. கச்சதாத யதா சுகம். இது சாதாரண அர்த்தம். உண்மையான அர்த்தம் என்னடான்னா, தசன்னா பட்சின்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில். ராமரை சாதாரண ஆளாக நினச்சிக்காத, ராமம் தசரதம் பட்சிய ரசமாக, பட்சிய வாகனமாக யார் வச்சுட்டு இருக்காரோ அந்த கருட வாகனன் ராமர் விஷ்ணு தெரிஞ்சுக்கொன்றாளாம். ராமம் தசரதம் வித்தி. மா என்கிற அர்த்தத்துக்கு சம்ஸ்கிருதத்தில் லக்ஷ்மின்னு ஒரு அர்த்தம், வேண்டான்னு ஒரு அர்த்தம், லக்ஷ்மின்னு ஒரு அர்த்தம் உண்டு. மாம் வித்தி ஜனகாத்மஜாம். அந்த ஜனகாத்மதியான சீதையை மகாலட்சுமி தெரிஞ்சிக்கும். அயோத்தியா மடவீம் வித்தி. காடு தான் அயோத்தி. அயோத்தியா என்னென்னா, ராமர் இருக்கிற இடம் தான் வைகுண்டம். அயோத்தினா வைகுண்டம் இருக்கும். அந்த தேவானாம் அஷ்டாச்சக்ரா நவத்வாரா தேவானாம் பூரயோத்தியான்னு வேதம் சொல்கிறது. அந்த ராமர் இருக்கிற இடம் தான் அந்த அயோத்தி வைகுண்டம். அதனால் கிளம்புங்கிறான். இன்னொரு அர்த்தம் சொல்கிறான், ராமம் தசரதம் வித்தி. எனக்கு ராமர் தான் முக்கியம், ராமர் தான் முக்கியம்னு ராமரோடையே போயிட்டு இருக்கேப்பா. அந்த ராமர்கிட்ட இருக்கிற 100% பிரேமையில் ஒரு 5% இந்த தசரதன்ட்டையும் கொஞ்சம் வச்சுக்கோ, போனால் போகுது. ராமம், இந்த தசரதனை ராமனாக நினச்சிக்கோ. முதல்ல ராமம் தசரதம் வித்தி, இப்போ தசரதம் ராமம் வித்தி. ராமம் தசரதம் வித்தி. எனக்கு சீதா மண்ணி தான் முக்கியம், மண்ணி தான் முக்கியம்னு அண்ணா மண்ணி தான் போயிட்டு இருக்கே. அந்த மண்ணிட்ட உள்ள பிரேமையில் கொஞ்சம் என்னையும் நினச்சிக்கோ ஓரமாக. மாம் வித்தி ஜனகாத்மஜாம். அயோத்தியாம், நீ காட்டுக்கு போனால் கூட கொஞ்சம் ஓரத்தில் அயோத்தியை நினச்சிக்கோப்பா. நான் அவைஷ்ணவ ஒரு பாகவதர் ஒரு ஊரை உபேட்சை பண்ணிட்டு போயிட்டாருன்னா அப்புறம் அந்த ஊர் சோபிக்காது. அவைஷ்ணவோ ஹதோ தேசா ஹதம் சனாத்தம் அபாத்திரகம். அதனால் நீ ஒரு பாகவதர் இந்த அயோத்தியை உபேட்சை பண்ணிட்டு போயிடாத. போகும்போது கொஞ்சம் ஓரத்தில் அயோத்தியை நினச்சிக்கோ. அயோத்தியா மடவீம் வித்தி கச்சதா யதா சுகம் அப்படி சொல்லி அனுப்ப கிளம்புறார் ராமர். உடனே தசரத ஆக்கிய மணினால் சீதைக்கு 14 வருடத்துக்கு எவ்வளோ புடவை, எவ்வளோ வஸ்திரம், நகை, ஆபரணம்லாம் வேணுமோ எல்லாத்தையும் மூட்டை கட்டி வண்டியில் ஏற்றி அனுப்பு. என்னுடைய ஆக்ஞைனால் எல்லாம் மூட்டையில் வண்டி நம்ம ஆற்றுக்கு வந்த மாட்டு பொண்ணை இப்படி மர உரியாக அனுப்பிச்சா நமக்கு மகாபாபம். அவளுக்கு நல்ல ஆபரணம்லாம் கொடுத்து அனுப்பணுன்னே சீதை அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஆபரணங்கள்லாம் போட்டு சந்தோஷமாகவே ராமரோட போகிறாள். ராமர் வண்டியில் ஏறிட்டா, சீனியை ஏறிட்டா, சுமந்திர வண்டி ஓட்டுறாங்க. வண்டி கிளம்புற உடனே எல்லா ஜனங்களும் ஓடி வராங்களாம். பார்ஸ்வதகா பிருஷ்டதச்சாபி லம்பமானாஸ்தன்முகாக பாட்பூர்ண முகா சர்வே. எல்லாரும் ஓடி ஒரே துபதுன்னு 1000 பேர் வந்தால் அப்படியே புழுதி கிளம்பிடுதான் கண்ணாபுனா.
ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க முடியாத அளவுக்கு புழுதி கிளம்பினது. அடுத்த வருஷம் அந்த புழுதியை அடங்கி எடுத்துனார். உடனே புழுதி அடங்குமான்னு எல்லாரும் ஒரே எதிரியாக ஓடி வருது. புழுதி கிளம்பினா உடனே அடங்காது, கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அடங்கும். இப்போ வேகமாக புழுதி கிளம்பினது உடனே அடங்கி எடுத்துன்னு. எப்படி அடங்கினா? அவள் அழுதுண்டே வந்தனால அப்படியே கண்ணினால அடங்கி எடுத்துங்கிறார். அப்படி ஜனங்கள் ஓடி வரார்கள். சூதையாகி சனேஹி சுமந்துட்டே வண்டியை மெதுவாக ஓட்டுங்கோ என்று சொல்ல, ராமரோ வண்டியை வேகமாக ஓட்டுங்கோங்கிறார். ஏன்னா அப்புறம் கேட்டார், நீங்கள் விட வேகமாக ஓட்டுங்கோங்கிறே. அப்புறம் பின்னாடி தசரதர் வந்த பிறகு, ஏன்டா நான் ஸ்லோவாக ஓட்ட சொன்னேன், ஏன்டா வேகமாக ஓட்டினேன், எங்கள் அப்பா கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? அவர் ராமர் சொல்கிறார், சிரம் துக்கஸ்தே பாபிஷ்டம். இந்த துக்கமான சரித்திரத்தை மட்டும் வச்சுக்கக்கூடாது. நீங்கள் சொன்னது என் காதில் வேணும்னு பொய் சொன்னாலும் பரவாயில்ல, வண்டியை வேகமாக ஓட்டுங்கிறார். இப்பயே ராமர் தீர்மானம் பண்ணிவிட்டார். என்ன தீர்மானம்டார்னா, திரும்பி தசரதரை கேட்டால் என்ன பதில் சொல்கிறதுன்னு இவர் கேட்கறதுனாலே திரும்பி வர ஆசை அவருக்கு உள்ளூர இருக்குன்னு. அப்புறம் மறுபடியும் கூட வரையங்கும் பொழுது, இல்லை நீ அதுக்கு போகிறார். லக்ஷ்மணன் மாதிரி தீர்மானமாக சொல்லலை அவர். ஆனால் திரும்பி கேட்டால் அப்பா கேட்டால் என்ன சொல்கிறதுன்னு கேட்டார். அதனால் நீ கேட்கலன்னு காதில் விழலேன்னு சொல்லிக்கோன்னார். வண்டி வேகமாக போகிறது யாராலையும் தடுக்க முடியல. அப்போ திரும்பி சில கொடைகள்லாம் பார்க்குறா. பிராமணாலாம் எதிர்க்க வரா. பிராமணாவை பார்த்த உடனே ராமர் வண்டியிலேருந்து கீழே இறங்குறா. இறங்க உடனே அந்த பிராமணர்கள்லாம் ராமரை பார்த்து சொல்கிறார்கள், ராமா பக்தி மந்தீக பூதானி ஜங்கமா ஜங்கமானி யாச்சமானேஷு தேஷு த்வம் பக்திம் பக்தேஷு தரிசய. ராமோ தாசரதரியதா. இந்த இடத்துல பாகவதத்தில் பரீட்சித்து எப்படி இருப்பான்னு தர்மபுத்திரர் பிராமணர்கிட்ட கேட்குறார். அப்போ பரீட்சித்தினுடைய குணங்களை சொல்வது உதாரணத்தோட அங்கே சில ராஜாக்களை சொல்கிறார். பிரம்மண்யா சத்யசந்தஸ்ச ராமோ தாசரதரியதாம். தசரதர் ராமர் எப்படி பிராமணாட்ட பக்தியாகவும் சத்யசந்தனாகவும் இருந்தாரோ அது மாதிரி இந்த பரீட்சித்து இருப்பான். எதை வச்சுன்னு சொல்கிறேன்னா, இந்த கட்டத்தில் நினச்சுன்னா சொல்கிறார். பிரம்மண்யாவும் காட்டுக்கு போகும்போது சத்யசந்தனாகவும் போகும்போதே பிராமணரை பார்த்தோம் வண்டியில் இறங்கி இருக்கிறத பார்த்தா அந்த ராமர் எப்படி பிராமண பக்தராக இருக்காருன்னு. ஏன்னா ராமரை யாரும் தடுக்க முடியல. ராமர் பாட்டு போயிட்டு இருக்கார். இந்த பிராமணால் கெட்டிக்காரா ராமரை பார்த்து பேசவே இல்லை. கர்ணவந்திக்கு பூதானி, குதிரைகளே கோகோ ஜாத்தியா ஸ்துரங்கமாக, ஜாதி குதிரைகளுக்கு நல்லா காது கேட்கும் சொல்லுவாளே. நிவர்த்தத்வம், வண்டி நில்லுங்கோ போக வேண்டாம் அப்படிங்கிறாவா. சொன்ன உடனே குதிரை நின்றுடுச்சு. குதிரை போனாதானே ராமர் வண்டியில் போக முடியும். இதில் என்ன ஆச்சரியம் பாருங்கோ, இந்த தசரதர் தான் பிராமண பக்தராக இருப்பார், ராமர் தான் பிரம்மண்யனாக இருப்பான்னு இல்லை. அவாத்து குதிரை முதல் கொண்டு பிரம்மண்யத்தோட அந்த பிராமணால் சொன்ன உடனே குதிரை நின்றுடுத்து போகலை. உடனே ராமன் பார்த்தார், குதிரை போனால் தான் நம்ம போக முடியும். குதிரை நின்றுடுத்து வண்டியில் கீழே இறங்கிட்டார். இறங்கி இதுவாக நடந்து போயிட்டே அவள் சொல்கிறா, ராமா உனக்கு கொடை இல்லைன்னு கவலைப்படாத. சைஸ் சத்ரிஹி வாஜபேயிகைஹி. வாஜபேயி யாகம் பண்ணுறவளுக்கு அந்த காலத்தில் ராஜா கொடை கொடுப்பான். அந்த கொடையை நான் உங்களுக்கு பிடிக்கிறோம். எங்களுடைய தனம் வேதாயேன பரம் தனம். எங்களுக்கு வேதம்தான் தனம். நாங்கள்லாம் பைசா எடுத்துகிட்டு போக மாட்டோம். பாக்கி பேர் மாதிரி நீங்கள்லாம் பைசா எடுத்துகிட்டு போனால் தான் உங்களுக்கு செலவுக்கு ஏதாவது யூஸ் ஆகும். நாங்கள் ஃப்ரீயாக போவோம், பைசாவோட வருவோம். வெறும் பையோட போவோம், பைசாவோட வருவோம். ஏன்னா எங்களுக்கு வேதம் இருக்குது. அந்த வேதத்தை சொல்லி சதமானம் 12 அக்ஷதை போட்டால் எங்களுக்கு வேண்டி சார்ஜ் கிடச்சுமா வேண்டி பைசாவோட வரும். அதனால் ஏடிஎம் கார்டு வச்சுட்டு இருக்கவனுக்கு கூட பணம் கிடைக்குமா சொல்ல முடியாது. பணம் இல்லைன்னு சொல்லணும். சில பேருடைய பிராரப்தம் அந்த ஏடிஎம் கார்டும் அவங்க பேங்க்குள்ளே மாட்டிட்டுருவோம். அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிறதும் போயிடும். அப்படி இல்லை, எங்களுக்கு என்னன்னா எங்கள் வேதமாகிய தனம் எங்களுக்கு கூடவே இருக்குது, அது அழியாது. எங்களுடைய மாமியெல்லாம் சாரித்திரத்தோட ஆற்றுல இருப்பா, நாங்கள் உங்கள் கூட வந்துடுவோம்ப்பா. எல்லா குழந்தை குட்டிலாம் விட்டுட்டு இத்தனை பேர் வராலே, இவாளுடைய பக்திக்கு நீ என்ன சொல்கிற? பக்திம் பக்தேஷு தரிசைய இப்படி சொல்ல. ராமர் மெதுவாக நடந்துட்டே இப்படி கிராஸ் பண்ணிட்டு போகிறா. யாராலையும் ராமரை தடுக்க முடியலன்னு பார்த்த உடனே ஒரு பொம்நாட்டி குறுக்க வந்து படுத்துன்னு விட்டா. யாருடானா தமசாங்கிற நதி. அந்த நதி தேவத்தை குறுக்க விழுந்து படுத்துட்டு ராமரை விட போக விட மாட்டேன்னு சில பேர் வண்டிக்கு நடுவில் படுத்துக்கிறா பாருங்கோ. அது மாதிரி இந்த நதி படுத்து சாயந்தியா காலம் ஆயிடுச்சு. ஏன்னா ராமர் காட்டுக்கு போகிறத பார்த்து அழுது சூரியனே சிவந்து போயிட்டான். கண்டு சிவந்து போய் சூரியனே அஸ்தமனம் ஆகிற டைம் ஆயிடுத்து. உடனே ராமர் குதிரையில் அழுத்து விட சொன்னார். எல்லா ஜனங்களும் பையன் எங்கே இருக்கான்னு
அப்பாவுக்கு தெரியல, அப்பா எங்கே இருக்கான குழந்தைகளுக்கு தெரியல, கணவன் எங்கே இருக்கான மனைவிக்கு தெரியல, மனைவி எங்கே இருக்கான கணவனுக்கு தெரியல. எல்லாரும் அவாவா பந்துக்களை பிரிஞ்சு ராமர் ஒன்னே கதின்னு எல்லாரும் வந்து நிற்கிறார்கள். ராமர் பார்த்தார், இந்த ஜனங்களை கட்டி காப்பாற்றினா நம்ம அப்பா, நம்ம அப்படி அனாதையாக அழைச்சின்னு போனால் சரியாக வராது, இவாளுக்கு ஒரு உபதேசத்தை பண்ணணும்னு உடனே தேர்தட்டில் எழுந்து ராமர் அந்த ஜனங்களை பார்த்து சொன்னார், யா பிரீதிஹி பகுமானஸ்ச மயி அயோத்யா நிவாசினா மத்பிரியார்த்தம் விசேஷேண பரதே சா விதீயதாம். ராம சாதாரண ஒரு ஆட்சிக்காரனாக இருந்தால் அவர் என்ன சொல்லுவார்னா, ஜனங்களே அந்த கைகேயி வந்து எனக்கு நடக்க வேண்டிய அந்த பட்டாபிஷேகத்தை ஏதோ பிளான் பண்ணி நிறுத்திட்டு பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண ஏற்பாடு பண்ணியிருக்கா, நீங்களாம் அதை ஒத்துக்காதிக்கோ. இங்கே இருந்து எனக்கு ஒரு கட்சி வச்சுட்டு ராமசேனான்னு நீங்கள் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பரதன் ஒழிக ராமன் வாழ்க, எதிர்கட்சியாக நீங்கள் இருக்கணும். எதிர்கட்சினா என்னன்னா, நல்லது பண்ணால் கூட தப்பு தப்புன்னு சொல்லிட்டு கத்தணும். இதுதான் எதிர்கட்சியோட நியமம். அதெல்லாம் எது அவன் ரைட்டு தப்பாக எதை நீ எதை பண்ணாலும் தப்புன்னு சொல்லணும். அது மாதிரி நீங்கள் பரதன் எது பண்ணினாலும் தப்புன்னு சொல்லிட்டு ராமன் வாழ்கன்னு அப்படி தன்னுக்கு ஒரு கட்சியை ஸ்தாபிச்சுன்னா போவான் ஒரு புத்திசாலி ராஜாவாக இருந்தால். இங்கே ராமரை பாருங்கோ, நீங்கள் என்னிடத்துல எவ்வளோ பிரேமியோடு வந்திருக்கேளோ இவ்வளோ பிரேமியும் இந்த பக்தியும் பரதன்ட்ட அப்படியே வைங்கோ, அடுத்த ராஜா அவன்தான் அப்பா சொல்லியிருக்கான்னு ஒன்று. அந்த ஜனங்கள் அழகா, ஆஹா இது மாதிரி ஒரு ராஜகுமாரன் கிடைப்பானான்னு அவன் ராமர்கிட்ட இன்னும் பிரீதி ஜாஸ்தியாச்சு. ஆனால் அவன் பார்த்தா சின்ன பையன்தான். ஞான விருத்தா வயோபாலா மிருதுகு வீரிய குணான்விதா. ஞான விருத்தா வயசில் சின்னவன் என்றவரை புத்திசாலி, பரம புத்திசாலி பரதன். பார்த்தா மிருதுவாக சாஃப்டாக தான் பழகுவான். ஆனால் பரதனோட சண்டை போட்டு யாரும் ஜெயிக்க முடியாது. வீரிய குணான்விதா. அதனால் அந்த பரதன்கிட்ட நீங்கள் பக்தி பண்ணுங்கள் என்று சொல்ல ஜனங்கள்லாம் ராமரையே நினைச்சிட்டு இருக்கிறார்கள். அடுத்த க்ஷணம் ராமர் பார்த்தா யோகமாயா தேவியை கூட்டா எல்லாரையும் ஒரு க்ஷணம் மயக்கினான். ஏன்னா எல்லாருமா தூங்குவான்னு ஒரு கல்யாணம், ஒரு துக்க வீட்லேயோ ஒரு சந்தோஷ வீட்லேயோ எல்லாரும் தூங்கியிருக்க மாட்டான். சந்தோஷமான கல்யாணம் நடக்கிறதுனா கல்யாணம் பந்தலில் அல்லது கல்யாண மண்டபத்தில் எல்லாரும் தூங்கினாலும் ரெண்டு பாட்டி அங்கே ஏதாவது பேசிகிட்டு இருக்கோம் தொணன்னு, அது ரெண்டு பேரும் சூதாடிங்க ஏதாவது பேசிகிட்டு இருப்பா, யாராவது ரெண்டு பேராக முடிச்சுட்டு இருக்க மாட்டாளோ. இந்த மாதிரி துக்க வீட்லேயும் எல்லாரும் தூங்கினாலும் ஒன்று ரெண்டு பேர் பேசிகிட்டு இருப்பா. ஒரே இந்த இப்போ துக்கமான டைம், ராமர் காட்டுக்கு போகிற டைம் எல்லாருமா தூங்குவாளான்னா ஒன்று ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க மாட்டோம். ஆனால் எல்லாம் தூங்கிட்டா. ஏன்னா 2 நாள் சரியாக தூங்கலை. அதுவும் ஒரு காரணம் வச்சுக்கோ. பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடுன்னு அதுவும் தூங்கலை. இப்போ 2 நாளாக தூங்காததுனால தூங்கினான்னு சொல்கிறதா தூங்க பண்ணினான்னு சொல்கிறதா தெரியாது. எல்லாரையும் தூங்க பண்ணிவிட்டார் ராமர். எல்லாரும் ஒரு க்ஷணம் மயங்கினார்கள். அப்போ தான் ராமர் லக்ஷ்மணனை கூப்பிட்டு வண்டியை போட்டு அந்த வண்டியை அயோத்தி பக்கம் போகிற மாதிரி போக்கு காமிச்சு அந்த தேர்ச்சக்கரம் படாமல் வேறு வண்டியில் எடுத்துன்னு வாங்கினான். அப்புறம் டெக்னிக்கலாக வண்டி ஓட்டுவா போகிறோம். அது வண்டி அது மாதிரி போட்டு வண்டியை கூட்டி போயிட்டு திரும்பி வந்தால் 2 பேர் தான் தூங்கலை. சீதை லக்ஷ்மணன், வண்டி ஓட்டுற சுமந்திரன், குதிரைகள் பண்ணி நதியை கிராஸ் பண்ணி அனண்ட போயிட்டார் ராமர். அனண்ட போன அடுத்த க்ஷணம் இவங்க எழுந்துட்டார்கள். எழுந்து பார்த்தா வண்டியை காணும், ராமரை காணும். ஆஹா மோசம் போயிட்டோமே. பார்த்தா வண்டி அயோத்தி பக்கம் தான் போயிருக்கு. அயோத்தி தான் போயிருக்காரு. தூரம் போனால் வண்டி சக்கரத்தினுடைய அடையாளத்தை காணும். புரிஞ்சு விட்டார்கள். ஆஹா ராமன் அவனை விட்டுட்டு போயிட்டான். யாரை திட்டுறது? உடனே தூக்கத்தை திட்டினாலாம். திகஸ்துகலு நித்ராம் தாம் யஜாபகிருத சேதசா. இந்த தூக்கத்துக்கு ஒரு திக்கா. எப்போ தூக்கம்னு தெரிய வேண்டாமோ, நல்லா பஜனையில் உட்காந்து உபன்யாசத்தில் வந்து தூக்கம் வரும். டிவி பார்க்கும்போது தூக்கமே வராது. இது பார்த்துட்டே இருப்பாங்க. மொபைல் பார்க்கும்போது தூக்கமே வராது. சி திகஸ்துகலு நித்ராம் தாம் யஜாபகிருத சேதசா நாத்ய பஸ்யாவகே ராமம் சூரஸ்கம் மகாபுஜம். அந்த தூக்கத்தை ஒரு திட்டினார்கள். ஏன் ராமரை விட்டுட்டு போயிட்டார்? நம்மளை அத்தனை பேர் வச்சு காப்பாற்ற முடியல, எல்லாரையும் வச்சு அப்படியே நோடுதான். அப்படிலாம் காப்பாற்ற முடியாது சொல்ல முடியாது. தத்தா ஏனோ விட்டுட்டு போயிட்டார். நமக்கு பக்தி இல்லை, பக்தி இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கோமே. அவருக்கு காப்பாற்ற சக்தி இல்லையா? சக்தி இல்லாமல் இல்லை, அவரால் முடியும். சத்ததான் அவிரத கிரியா. அவர் ஏன் பண்ணினார்னு அவர்கிட்ட தான் கேட்கணும். சில காரியத்தை மகான்கள்லாம் பண்ணால் ஏன் அப்படி பண்ணினான்னு கேட்டால் அது அவளுக்கே புரியுற விஷயம். உடனே எல்லாம் பார்த்தா இகைவ நிதனம் யா மகா பிரஸ்தானமேவா. இங்கேயே ஆத்மசக்தி பண்ணிடுவோம், உயிரை விட்டுடுவோன்னு எல்லாரும் அந்த தமசா நதியிலையும் அல்லது தமசா நதி தீரத்தில் உள்ள மரத்தில் தூக்கு மாட்டிந்து உயிரை விட்டுடலாம்னு தீர்மானம் பண்ணும்பொழுது அங்கே ஒரு பெரியவர் சொன்னார்,
உயிரை விடுறது முக்கியம் இல்லை. உண்மையான அன்பு என்னடான்னா தத் சுக சுகித்வம்னு. ராமர் 14 வருஷம் போயிட்டு நாங்கள் அயோத்திக்கு திரும்பி வரும்போது இங்கே தான் நமக்காக அந்த ஜனங்கள்லாம் உயிரை விட்டாலும் கேட்டால் அவர் எவ்வளோ கஷ்டப்படுவார். அந்த ராமரை கஷ்டப்படுத்துறது நமக்கு முக்கியம் இல்லை, ராமரை சுகப்படுத்துறது தான் நமக்கு முக்கியம். 14 வருஷம் தானே. அந்த ராமரை திரும்பி வரத்துக்குள்ளே 14 கோடி ராமநாமா எழுதுவோம், 14,000 கோடி ராமநாமா ஜபத்தை பண்ணுவோம், 14,000 தடவை நம்ம ராம இதை பண்ணுவோம். ஏன்னா அப்படி தான் அந்த பகவத் விஷயமாக கொண்டா நம்ம டேட்டை கழிப்போமே. ஆத்திரேய மாமான்னு ஒருத்தர் இருந்தார், 60 சஷ்டித்தை பூர்த்தின்னா 60 தடவை ராமாயணம் படிக்கணும்டா. 60 வயசு யாருக்கு தான் ஆகலை, எல்லாருக்கும் தான் 60 வயசு ஆகுது. 60 வயசு ஆகிறது முக்கியம் இல்லை, 60 வயசு என்ன பண்ணாங்கிறது முக்கியம். அது 60 வயசுன்னே அண்ணா கூட 60 சப்தாகம் பண்ணணும்னா பண்ணினான். அது மாதிரி நம்ம ராமருக்காக 14 வருஷம் நம்ம 14 கோடி ராமநாமத்தை ஜபம் பண்ணுவோம் என்றெல்லாம் சொல்ல சரின்னு எல்லாம் திரும்பி வந்துட்டார்கள். சில ஸ்திரீகளுக்கு போக முடியல, சில பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு, சில பேர் ஆற்றுல இல்லை, அவெல்லாம் பேசிக்கிறா. நம்ம தனியாக இருந்தால் கூட நமக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எங்கள் ஆற்றுக்காரர் லக்ஷ்மணன் மாதிரி, எங்கள் ஆற்றுக்காரர் சுமந்திர மாதிரி ராமரை விடாமல் போயிட்டே இருப்பா அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது எல்லாம் திரும்பி வந்துடுச்சு. உடனே கேட்டா, லக்ஷ்மணனை பார்த்து உங்களுக்கு புத்தி வரலையா, திரும்பி ஆட்டை நினச்சின்னு வந்துட்டே. சரி வந்து தான் நல்லதாக போச்சு. ஏன்னா யுஷ்மாக்கம் எங்களையும் சேர்த்து அழிச்சுன்னு போங்கன்னா, அங்கே போனால் யுஷ்மாக்கம் ராகவோரண்யே யோகக்ஷேமம் விதாஸ்யதி சீதா நாரி ஜனஸ்யாஸ்ய யோகக்ஷேமம் கரிஷ்யதி பாதச்சாயா சுகாபக்து தாதுசஸ்ய மகாத்மனः சஹிநாதோ ஜனஸ்யாஸ்ய சகதி சபராயணம் பாதச்சாயா சுகாபக்து. அந்த ராமருடைய பாதச்சாயை தான் நமக்கு முக்கியம். ராமபாதச்சாயாம் ஆசிரியேன இன்னும் நம்ம அந்த ராமருடைய பாதத்தை ஆசிரியிருப்போம். எங்கள் புருஷாருடைய யோகக்ஷேமத்தை ராமரை பார்த்துப்பார், ஸ்திரீகளுடைய யோகக்ஷேமத்தை சீதாதேவி பார்த்துப்பா, நம்ம கிளம்புவோம் என்று சொல்ல. அப்போ அங்கே வந்தவாள்லாம் சொன்னால் அது ராமருடைய சங்கல்பம், அது இல்லைம்மா, அவருக்காக நம்ம இங்கே காத்துருப்போம். இவன் இங்கே இருக்கா. தசரதர் ராமா ராமான்னு ராமர் வண்டி போகும்போது பின்னாடியே ஓடி வந்துடும், மயங்கி விழுந்துட்டார். மயங்கி விழுந்த தசரதரை ஒரு பக்கம் கௌசல்யை பிடிக்க வரும்பொழுது, என் கையை விடு, நீ எனக்கு மனைவி இல்லை, பரதன் உன் பையனும் இல்லை, என்னுடைய பையனும் இல்லை, அவன் எனக்கு எந்த கர்மாவும் பண்ணவும் வேண்டாம், வந்தினாலும் என்னை அடையவும் வேண்டாம் என்றெல்லாம் பிரதிஜை பண்ணி என்னை கௌசல்யா அரண்மனையில் கொண்டு விடுவோன்னா கௌசல்யா அரண்மனையில் கொண்டு விட்டுட்டா. இந்த தசரதரை ராமர் கௌசல்யா அரண்மனையில் இருக்கா. ராமர் கங்கா தீரத்திற்கு வந்துட்டா. சிருங்கிபேரபுரம்ங்கிற இடம் நீக்கி இருக்குது. அங்கே சிருங்கிபேரபுரத்தில் அங்கே ஒரு அரச மரத்தடியில் நின்றுட்டு குகன் வரானான்னு பார்க்குறாராம். சந்யஸ்த நிஷங்கம் ஆஸ்ரித ஜன பிரேமாஸ்பதம் தன்வினம் வீரம் வல்கலதாரிணம் தைதயா சௌமித்ரிணா சம்யுதம் கங்காகூலமுபேத்ய சாத்வலதலே திஷ்டந்தமத்யாதராத் பஷ்யந்தம் குஹமேவ சிந்தயதி மே த்வாமேவ சித்தம் பிரபோ.